வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், வாழைத்தண்டை நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த நாரெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இல்லைனா மோரில் உப்பு போட்டு வைக்கலாம், இல்லைனா கருத்துரும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, பாசிப்பருப்பை ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் அப்படி சும்மா தாளித்து சாப்பிட்டிங்கன்னா வெறும் வேக வச்சு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பருப்பு தேங்காய்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இதை கூட்டுன்னு சொல்கிறேன். பொரியலாக பண்ணுறதா இருந்தால் வெறும் நீங்கள் தேங்காய் போட்டு பண்ணலாம். அப்படியுமே தேங்காவை கொஞ்சோண்டு தேங்காய், ஏன்னா பருப்பு நிறையா போடுறதுனால கொஞ்சம் தேங்காய் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், திருவி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கடலெண்ணெய் விட்டுருக்கேன், செக்கெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு போட்டுடலாம். வாழைத்தண்டு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து கிட்னி ஸ்டோன் அப்படிலாம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வாழைத்தண்டு ஜூஸ்லாம் குடிப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஜென்ஸ் ரொம்ப எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸோ அந்த ஸ்டோனை கரைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரெமெடி. அதனால் நீங்கள் இது அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸ் செஞ்சால் கூட நல்லது. இப்போ வந்து கடுகு வெடிச்சிருச்சு. இந்த டைமில் வெங்காயம் போட்டுடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையுமே நம்ம இதில் போட்டுடலாம். குயிக்காக வெங்காயம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டுடலாம். வரமிளகா இருந்தால் கூட வரமிளகா போடுங்க. நீங்கள் தேங்காய் மட்டும் போட்டு செய்கிறதா இருந்தால் வரமிளகா போட்டுக்கலாம். நான் வந்து பருப்பு போடுறதுனால பச்சை மிளகா போட்டிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. பருப்பு நான் வேக வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் போடுங்க, அதுக்கு வரமிளகா போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும். நான் பருப்பு போட்டிருக்கனால பச்சை மிளகா போட்டிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு டிஷ்ஷும் செய்ய உங்களுக்கு பழகிடும், என்ன போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். எல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம இந்த டைமில் நம்மளுடைய வாழைத்தண்டை நல்லா இருத்துட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு போடலாம். இப்போ பருப்பு போட்டிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், அது அப்படியே அடியில் ஒட்டிக்கும். அதனால் இப்போ பருப்பு போட வேண்டாம், தண்ணி இது நல்லா வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து கடிக்கும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் பருப்பும் தேங்காய் போடுறது. இப்போ இது ஒரு லேசாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் அரிசிக்கான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இது வேகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது வெந்துடட்டும். வெந்துனதுக்கப்புறம் நம்ம பருப்பும் தேங்காயும் போட்டுக்கலாம் கடைசியாக இறக்கும்போது. ஸோ இப்போ நான் வந்து அரிசிக்கான தண்ணியை ஊற்றிடுறேன். இது கொஞ்ச நாள் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கலர் தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அது வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் இந்த பாசிப்பருப்பை படுத்து போட்டுடலாம். இது கூட சேர்ந்து ஜெல்லாகணும் தான் நான் இப்பயே போட்டுட்டேன். தண்ணி எல்லாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாகும், குயிக்காக குக் ஆகிரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காவை போட்டுடலாம். இதோட கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தேங்காய் போடுறேன். 2ல் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இது நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம், சைட் டிஷ் மட்டும் இல்லை, சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப காரம் இருக்காது, உடம்புக்கு நல்லதும் கூட. அதனால் ஒரு இடம் வாங்கினீங்கன்னா நல்ல டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மனசு திருப்தியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியெல்லாம் போயிடுச்சு. நம்ம இது சாப்பிடணும், பிசைஞ்சு சாப்பிடணும்னா நீங்கள் இதே கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம், ஈவன் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். நம்ம இந்த நேரத்தில் இதை இறக்கிடலாம். ஸோ சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.